ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல வந்து என்னதை பத்தி பார்க்க போறோம்னா டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்கு. அந்த ஆப்ரேட்டரை பயன்படுத்தி எப்படி ஒரு ப்ரோக்ராம் போடுறது அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம். அதுக்காக நான் என்ன பண்றேன், இந்த டர்போ C++ அப்படின்ற அந்த அப்ளிகேஷனை முதல்ல ஓபன் பண்றேன். இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டார்ட் டர்போ C++ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது மாதிரி வந்து நமக்கு வந்து பிளைன் வந்து பேஜாவோ அல்லது வந்து லாஸ்டா போட்டு வச்சிருக்க ப்ரோக்ராமோ நமக்கு ஓப்பன் ஆகும். நம்ம வந்து ஆல்ரெடி போட்டு வச்சிருக்க ப்ரோக்ராமா தான் நான் வந்து ரன் பண்ண போறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா வந்து ஆல்ரெடி போட்டு வச்சிருக்க ப்ரோக்ராம் ஓப்பன் பண்றதுக்காக ஃபைலை நான் கிளிக் பண்றேன். ஃபைல் போறேன், அதில் வந்து ஓப்பன் அப்படின்றத கிளிக் பண்றேன். இப்போ நம்ம போட்டுட்டு இருக்க ப்ரோக்ராம்லாம் வந்து .cpp அப்படின்ற இதுதான் போட்டிருக்கோம். அதாவது C++ ப்ரோக்ராம் தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதனால .cpp அப்படின்ற எக்ஸ்டென்ஷன்லாம் இருக்கான்னு செக் பண்ணீங்க. இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா வந்து டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்ற ப்ரோக்ராம் தான் நான் இப்போ இது பண்ண போறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் அப்படின்றத கிளிக் பண்றேன். ஆல்ரெடி அந்த இந்த ப்ரோக்ராம் இருக்கதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஏன்னா நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து என்ன பண்றேன், அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா முதல்ல வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றப்ப நமக்கு என்ன பண்ணணும், முதல்ல வந்து இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா லைப்ரரி ஃபைல் தேவை. அதுக்காக நான் என்ன பண்றேன், #include iostream.h #include conio.h அப்படின்ற 2 லைப்ரரி ஃபைலை நான் பயன்படுத்துறேன். இதுல வந்து நான் என்ன பண்றேன்னா வந்து இன்ட் மெயினுக்கு பதிலாக நான் void main அப்படின்றத வச்சு நான் பயன்படுத்துறேன். இதே இதை வந்து நீங்க வந்து இன்ட் நீங்க மாத்திட்டு கீழே ரிட்டர்ன் 0 அந்த கெட்ஸுக்கு பக்கத்துல ரிட்டர்ன் 0ன்றத ஒன்று ஆட் பண்ணி நீங்க வந்து ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இது இந்த ப்ரோக்ராம் நான் என்ன பண்றேன்னா void main மட்டும் வச்சு நான் எப்படி வந்து ப்ரோக்ராம் போடுறது அப்படின்ற பத்தி நான் சொல்றேன். அப்புறமேல என்ன பண்றேன், void main அப்படின்னு சொல்லிட்டு பிரேசஸ் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். அதுக்குள்ளாரதான் வந்து நம்ம எல்லா ப்ரோக்ராமும் நம்ம வந்து எழுத போறோம். அதுக்காக என்ன பண்ணிடுறேன், இப்ப வந்து நான் என்ன ப்ரோக்ராம் போட போறேன்னா இப்ப எலெக்ஷனுக்கு இப்ப ஏஜ் எலிஜிபிலிட்டி வச்சு நம்ம வந்து முன்னால ஒரு ப்ரோக்ராம் போட்டிருந்தோம். அதாவது இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தி நம்ம போட்டிருந்தோம். அதுக்கு பதிலா இன்னும் சிம்பிளா எப்படி நம்ம ஒரு ப்ரோக்ராம போடுறது அப்படின்றப்ப நம்ம வந்து பயன்படுத்துறப்ப என்ன பண்ணலாம்னா இந்த டெர்னரி ஆப்ரேட்டரை பயன்படுத்தி நம்ம வந்து ப்ரோக்ராம போடலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன், டெர்னரி ஆப்ரேட்டருக்காக நான் வந்து முதல்ல போடுறேன், நான் ஏஜை வந்து நான் இன்புட்டா நம்ம வாங்கணுன்ற தொட்டு இன்ட் ஏஜ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஏஜுக்கு பதிலாக நம்ம வந்து வேரியபிள் வந்து இன்ட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்றோமோ, நம்ம வந்து இப்போ ஏஜ்னு தான் டிக்ளேர் பண்ணணுமா அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன ப்ரோக்ராம் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வேரியபிளோ அல்லது ஃபைல் நேம் சேவ் பண்றதோ எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி பண்றது என்ன பொறுத்த வரைக்கும் சால சிறந்தது. இப்ப நான் என்ன பண்றேன், நம்மளே இன்புட் கொடுத்து நம்மளே அவுட்புட் எடுப்போம். அதுக்காக என்ன பண்ணிடுறேன்னா இன்ட் ஏஜ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்ப இந்த ஏஜுக்கு பதிலாக ஏன்ற வேரியபிளோ பின்ற வேரியபிளோ நீங்க வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ டிக்ளேர் பண்ணிட்டு அப்புறமேல நம்ம வந்து என்ன பண்றோம், அடுத்த ப்ரோக்ராம் நான் இதுலயே பண்ணி காமிக்கிறதுக்காக வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா அடுத்ததுக்கான கோடிங்ஸையும் நான் வந்து இதுலயே வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து நான் வந்து அடுத்த இதுக்கு நான் எக்ஸிக்யூட் பண்றதுக்காக நான் என்ன பண்ணிடுறேன், அதை வந்து நான் என்ன பண்ணிடுறேன் சிங்கிள் லைன் கமெண்ட்டை பயன்படுத்தி நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன் அந்த இதை. இப்ப நாம வந்து என்ன பண்றோம், இப்ப வந்து அப்புறமேல வந்து வழக்கம் போல கிளியர் ஸ்கிரீன் அப்படின்றத பயன்படுத்துறோம். கிளியர் ஸ்கிரீன் எதுக்காக பயன்படுத்துறோம், ஆல்ரெடி போட்டுருக்க ப்ரோக்ராம் நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா அந்த ப்ரோக்ராமை இரேஸ் பண்ணிட்டு நீ வந்து புதுசா வந்து என்னோட அவுட்புட்டை எக்ஸிக்யூட் பண்ணி காமி அப்படின்றதுக்காக நம்ம வந்து பயன்படுத்துறதுதான் வந்து இந்த கிளியர் ஸ்கிரீன் அப்படின்றத நம்ம பயன்படுத்துறோம். அப்புறமேல நான் என்ன பண்ணிருக்கேன், இன்புட் கொடுத்து நம்ம இன்புட் வாங்க போறேன். ஸோ அதனால சி அவுட்ல நான் என்ன பண்ணிருக்கேன், என்டர் த ஏஜ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்புறமே சிஎன்ல ஏஜ்னு கொடுத்துருக்கேன். நம்ம என்ன வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணிருக்கோம் இன்ட்ல இன்ட் ஏஜ்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால சிஎன்ல இன்ட் ஏஜ் அப்படின்றதான் நமக்கு கொடுக்கணும். அப்புறமேல என்ன பண்ண பிராக்கெட் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு அதுல ஏஜ்
அப்படின்றது ஏஜ் பெரிய பக்கமா இருக்க மாதிரியும் 18 அப்படின்றத சின்ன பக்கமா இருக்க மாதிரியும் வச்சு நான் ப்ரோக்ராம் போட்டிருக்கேன். இப்போ வந்து கொஸ்டின் மார்க் பயன்படுத்துறோம். இதுதான் டெர்னரி ஆப்ரேட்டரோட சின்டாக்ஸ். முதல்ல கொஸ்டின் மார்க் வரும், அப்புறமேல ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும், அப்புறம் கோலன் வரும், அப்புறம் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வரும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டெர்னரி ஆப்ரேட்டருடைய சின்டாக்ஸ். என்ன ஒரு நிமிஷம். இப்ப இந்த டெர்னரி ஆப்ரேட்டர் என்ன பண்ணா ஒரே சென்டென்ஸ்ல நம்ம வந்து ஒரு அவுட்புட்டை நம்ம வந்து எடுக்கிறதுக்கு தான் வந்து இதை நம்ம பயன்படுத்துறோம். இப்ப இந்த ஏஜ் பெருசா இருக்க மாதிரியும் 18 சின்ன பக்கமா இருக்க மாதிரி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பக்கத்துல ஈக்குவல் போட்டிருப்போம். இந்த ஈக்குவல் எதுக்காக போடுறோம்? 18 வயசா இருந்தாலும் அதற்கு மேல இருந்தாலும் வந்து எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்ற கண்டிஷனை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு தான் இந்த ஈக்குவல் போட்டிருக்கோம். முதல்ல இந்த ஈக்குவல் போட்டு நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். அப்புறமா இந்த ஈக்குவல் எடுக்கிறதுனால என்ன வருது, அவுட்புட் வருது அப்படின்றத நான் பார்ப்போம். அப்புறமேல என்ன பண்ணிடுறேன், அப்புறமேல இந்த இதுல வந்து சி அவுட்ல வந்து எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து அந்த கோலனுக்கு அப்புறம் உள்ளதுல வந்து சி அவுட்ல நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்ற கொடுத்துட்டு இந்த ஏரை கொடுத்து எண்டல் கொடுத்து லாஸ்ட்ல வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், செமிகோலன் வச்சு நான் அதை வந்து டெர்மினேட் பண்ணியிருக்கேன். இங்க டெர்மினேட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இது மாதிரி டெர்மினேட் பண்ணணும். ஸோ டெர்மினேட் பண்ணாட்டின்னு வந்து நம்மளுக்கு வந்து எரர் வரும். அப்புறமேல என்ன பண்றேன், கெட்ச் கொடுக்குறேன். அப்புறம் பிரேசஸை வந்து முன்னால் ஓப்பன் பண்ண பிரேசஸை கீழே க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம ஓப்பன் பண்ண இதுக்குள்ளார தான் நம்ம போடுறோம் ப்ரோக்ராமே. ஓகேவா? இப்போ வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம். நான் வந்து ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டேன், இருந்தாலும் நான் இன்னொரு தடவை சேவ் பண்ணிட்டு அப்புறம் நான் எக்ஸிக்யூட் பண்றேன். ஃபைலுக்கு போறேன், சேவை கிளிக் பண்றேன், கம்பைல் போறேன், கம்பைல் கிளிக் பண்றேன், எந்த எரரும் இல்லை. ப்ரெஸ் எனிக்கின்னு கேட்குது, ப்ரெஸ் எனிக்கியை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் ரன் போயிட்டு ரன்ன்றதுல இப்போ வந்து நமக்கு வந்து இன்புட்டை கொடுக்க சொல்லுது. இப்போ நான் வந்து எலிஜிபிள் இல்லாத மாதிரி 17 அதாவது 18க்கு கீழே கொடுக்குறேன். இப்போ வந்து நமக்கு வந்து அவுட்புட் என்னது, நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்னு வந்துருச்சு. இப்ப இதே இத நான் என்ன பண்றேன், கரெக்டா வந்து அதுக்கு மேல இப்ப நம்ம ரன் மட்டும் பண்ணா போதும். ஏன்னா வந்து நம்ம எந்த சேஞ்சும் பண்ணல. ஸோ நம்ம டைரக்டா ரன்ன்ற கிளிக் பண்ணி நம்ம ரன் பண்ணா போதும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன், 18 வயசுக்கு மேல இப்ப 23 அப்படின்னு கொடுக்குறேன். இப்ப வந்து எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்னு நமக்கு வந்து பதில் வந்துருச்சு. இப்ப திரும்ப நான் என்ன பண்றேன், டைரக்டா ரன் பண்ணி இப்ப 18 அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுக்குறப்ப எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்னு வரும். ஏன் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்னு வருதுன்னா, நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், ஏஜ் வந்து 18ஆவும் இருக்கலாம், 18க்கு மேலே இருக்கலாம் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம் இந்த ஈக்குவல் டு கொடுக்கறதுனால. இப்ப இந்த ஈக்குவல் டு எடுத்தேன்னு வச்சுங்களேன், எனக்கு என்ன ஆகும்னா ரிசல்ட்ல ஸோ சேவ் பண்ணிக்கணும். இப்போ வந்து சேஞ்ச் பண்ணி எதுவும் கம்பைல் பண்றேன், எந்த எரரும் இல்லை. இப்போ ரன் பண்றேன். இப்ப 18 அப்படின்னு கொடுக்குறப்ப என்ன பண்ண, நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்னு வரும். அதாவது வந்து நம்ம கொடுத்துருக்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஈக்குவல் நம்ம எடுத்துட்டு தொட்டு இப்ப திரும்ப நான் அந்த ஈக்குவல் நான் அந்த இதில் போடுறேன். ஏன்னா இப்ப எலெக்ஷன்ல வந்து நம்ம வந்து என்னது 18 வயசா இருந்தாலும் சரி, அதுக்கு மேல இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்றதான் நமக்கு வரணும். ஸோ அதனால நான் வந்து இப்ப என்ன பண்றேன், இப்ப வந்து அந்த ஈக்குவல் டு போட்டு தான் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்றோம். இப்ப அந்த ஈக்குவல் டு போடுறதுனால என்ன ரிசல்ட் வருது, இந்த ஈக்குவல் டு போடாட்டி என்ன ரிசல்ட் வருது அப்படின்ற டிஃபரன்ஸ் செஞ்சுக்கிட்டீங்களா? அதே மாதிரி இந்த ஒரு கொஸ்டினும் கேட்பாங்க. ஓகேவா? இப்ப அதே இத
நம்மள அதாவது டிஃபால்ட்டா இப்ப வந்து நம்ம வந்து என்னது நம்மளே இன்புட் கொடுத்து நம்மளே அவுட்புட் எடுத்தோம். இப்ப அதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன், நம்மளே இன்புட் கொடுக்காம டிஃபால்ட்டா வேல்யூஸ் கொடுத்து அதன் மூலமா நம்ம அவுட்புட் எடுக்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்காக என்ன பண்றேன்னா, நான் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்க ப்ரோக்ராம்லயே சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணிக்கிட்டு அதன் மூலமா நம்ம வந்து ஒரு கோடிங்கை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் அப்படின்றத விட்டு நான் வந்து டிஃபால்ட்டா இது பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நான் வந்து இன்புட் இன்ட் வேரியபிள்ன்ற இடத்துல வந்து அந்த அதை வந்து சிங்கிள் லைன் கமெண்ட் பண்ணிட்டேன். நம்ம இன்புட் வாங்கி அவுட்புட் எடுக்கிறதுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க. ஸோ அதையும் நான் வந்து இப்போ கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்றேன், ஃபைலை வழக்கம் போல சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு என்ன பண்றேன், கம்பைல் பண்றேன். இப்போ கம்பைல் பண்ணதுக்கு அப்புறம் சாரி கம்பைல் தான் பண்ணா கம்பைல் வந்து பண்ணிட்டேன், எந்த வித எரரும் இல்லை. அப்புறம் ரன்ல போயிட்டு ரன் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நாட் எலிஜிபிள் ஃபார் voting அப்படின்னு வந்துருது. ஏன் வந்து நாட் எலிஜிபிள் வந்துருது, நம்ம வந்து அங்க என்ன பண்ணிருக்கோம், 17 வயசு தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால நாட் எலிஜிபிள் அப்படின்னு இங்க வருது. இந்த இடத்துல 18ன்னு கொடுக்குறேன்னு இப்போ வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள் ஃபார் votingன்னு வரும். சேவ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், வழக்கம் போல கம்பைல் பண்ணணும், அப்புறமேல ரன் பண்ணணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள் ஃபார் votingன்னு வந்துருச்சு. அதே இதை 18க்கு மேல கொடுப்போம், 24 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வந்து ஃபைலை சேவ் பண்ணிக்கணும், கம்பைல் பண்றேன், கம்பைல் ஆயிடுது, எந்த வித எரரும் இல்லை. அகைன் வந்து நான் ரன்ல போயிட்டு ரன்ன்றதை கிளிக் பண்றேன். ஸோ இப்போ வந்து எலிஜிபிள் ஃபார் voting அப்படின்னு வந்துருது. இப்போ இதே இதுலயுமே அந்த ஈக்குவல்ட்ட நான் எடுத்துட்டு 18 அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்தோம்னா நமக்கு வந்து பழைய ப்ரோக்ராம்ல வந்த மாதிரியே நமக்கு என்ன ஆகும்னா நாட் எலிஜிபிள் ஃபார் voting அப்படின்னு வந்துடும். அதுக்காக முதல்ல கம்பைல் பண்ணிடுறேன். கம்பைல் டைம்ல வந்து எந்த எரரும் இல்லை. ரன்னை கிளிக் பண்றேன். இப்போ வந்து ரன் டைம்லயும் எந்த எரரும் இல்லை. ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு, இப்போ வந்து அந்த 18 அந்த ஈக்குவல் டு போறதுனால என்ன டிஃபரன்ஸ் வருது, இந்த போடாட்டி என்ன டிஃபரன்ஸ் வருது அப்படின்றத நம்ம இப்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இதெல்லாம் நமக்கு காமனா செய்யக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ். நம்ம ப்ரோக்ராம் போடுறப்ப என்ன ஆகும்னா நம்ம பிராக்டிக்கல் அப்ப ரொம்ப நம்ம வந்து திணறுவோம். இது மாதிரி இடத்துல ஏன் இந்த மாதிரி வருது வரல, நமக்கு ஏன் நம்ம போடுற அவுட்புட் நமக்கு கிளியரா வரல அப்படின்ற இதெல்லாம் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரச்சனை ஆகும். ஸோ அதனால நம்ம வந்து என்ன பண்றோம்னா இது மாதிரி நம்ம வந்து ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்றோம். இதனோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் ஒரு ப்ரோக்ராமோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன்.